சேட்டா இங்க பாரு பஞ்சாப் கேப் ஜிந்தா காட்ட சைன் வாங்கலாம். பிளேயர் கிடக்குறாண்டா மயிராண்டி நம்ம ஜிந்தா காட்ட வாங்க. என்னப்பா அண்ணே நீங்களா 2 வாரம் கழிச்சு வரேன்னு சொன்னீங்க? ஆமாமா குடு குடு. என்ன இது? இது ஐயோ கீழே விழுந்துச்சுனே. கீழே கிடக்கு. இல்ல ஏதோ சைனிங்னு பேசி அவங்க வந்து சைன் வாங்குற அளவுக்கு இன்னைக்கு நம்ம பெர்ஃபார்மன்ஸ் இருக்கணும்னு சொன்னனே. சேட்டா இந்த வரேன் போட்டோம்னா அட்டி பல்லு எல்லாம் தெரிச்சு போயிருந்துருச்சு. இப்போ உனக்கு ஜிந்தா கட்ட சைன் வாங்குறதே முக்கியம். அப்ப கூட விளையாடுறத பத்தி எப்படி நல்லா விளையாடலாம் ஜெயிக்கலாம்னு பேச வரல உனக்கு. உடனே போய் நான் அடுத்த சிஎஸ்கேவோட தூணு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆமா தூணு தான் நல்லா விலை ஓடு நீ இதை விட்டு ஸ்டம்பை விட்டு அடிக்கிறோம்னு நான் பார்த்தேன். தூணுதான் ஏண்டா இந்த கருமை வேற. ஏண்டா நான் ஒரு 2 வாரம் போய் நீ நிம்மதியாக எங்கேயாச்சும் இருக்க விரியாலடா ரெஸ்ட்டுக்குன்னு அங்கே போகிற இடத்துல கழுத்தாம்பட்டையிலே போட்டு தம்பி நீ கிளம்பு பாடல டீமை பாடையில ஏற்றிடுவாங்க என்னை அடிச்சு விரட்டி விடுறாங்கடா. எனக்கு புரியலடா உங்களுக்கு நான் சாகுற வரை அது குச்சி உனிக்கிட்டு மென்டராக தான் இருக்கணுமா? கடைசி வரை நீங்களாம் சுயமா ஒன்றும் ஆட மாட்டீங்களா? ஒரு 2 வாரம் போய் நிம்மதியாக இருக்க விட மாட்டீங்களாடா? நானும் சரி ஃபேன்ஸ் டக்குன்னு டீம் விட்டு போயிட்டா அவங்க மனசு ஏதாவது கொதிச்சு போயிருமே, ஒரு சிஎஸ்கே மேலே ஒரு தப்பான ஒரு ஒரு மைனஸில் போயிடுவாங்களேன்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போகலான்னு இப்போ இதுன்னா நீ அப்படியே இது தோனி இல்லைன்னா நாங்கள் ஆடவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது கொண்டாந்து ஜெயிச்சிருப்போம்னே. நீங்க வந்துட்டீங்க அதுக்குள்ள நீங்க பார்த்து மிரள்ற அளவுக்கு டென்ஷன் ஆக்காத. நான் பாகிஸ்தானோட விளையாடும் போது கூட இப்படி டென்ஷன் ஆன இல்லை. நான் கேப்டன் கூல். சரி அதெல்லாம் விடு. இவ்வளோ நாள் நீ ஒரு 3 சீசன் ஆடி இருக்க, ஒரு கேப்டன்சி பண்ணியிருக்க, இவ்வளோ இருக்குல்ல. போய் ஓப்பனிங் தானே இறங்குனேன் சரியா? ஓப்பனிங் இறங்குனேன் இது மிடில் ஆஃப் த பேட்ல ஒரு பால் கூட வாங்கலை. அப்படிங்கும் போதே இன்னும் அதுக்கு ஒரு நீ ப்ரிப்பேர் ஆகலை. ஒரு 10 பால் வேஸ்ட் ஆகிருந்தாலும் பரவாயில்லன்னு இன்னும் நீ மிடில் ஆஃப் த பேட்ல வாங்கியிருக்கலாம். அதுக்கப்புறம் நீ 1 கிலோமீட்டர் தள்ளிட்டு போய் அடிச்சின்னா அது ஒரு கான்ஃபிடென்ட்ல அடிக்கிற, சரி மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன்டா பால் பேட்லயே படல, எல்லாம் அங்கிட்டு இங்கிட்டு பட்டு செதறி போய்கிட்டு இருக்கு. யாரை கேட்டு நீ அவ்வளவு விளையாடின? டேய் இங்க வரு சேட்டா உன்னையெல்லாம் இங்க இருங்க சேட்டா. அதாவது அடிச்சோன்னா செப்பி அந்து போயிடும். பேசாம நிக்கிற ஜிந்தாக்கா வந்து பார்க்கும்ல. உனக்கு இருக்குடா இன்னைக்கு இருக்குடா மேட்ச்ல. சேட்டா இந்த சீனியர் பிளேயரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆளுன்னு நீ பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணுவேன்னு நினச்சேன். ஆனால் நீனும் பண்ணவாரு. அது இந்த சின்ன பையன் பண்ணுறாங்க நீனும் பண்ணவாரு. ஆனால் உங்களை விடலாம் அந்த வாய்ஸ் மாத்திரன்னு ஒரு பையன், சின்ன பையன். அவன் பாவம் க்ளவுல போட்டு அவுட் ஆகிட்டான். வந்து அழுதுகிட்டு இருந்தான். ஃபீல் பண்ணேன். எனக்கு அதை பார்க்கும்போது சே இந்த பையன் அவுட் ஆகிருக்க வேணாமே, ஏதாச்சும் அச்சீவ் பண்ணணும்னு வந்திருக்கானே அப்படின்னு தோணுச்சு. ஆனால் கடைசி வரை என்னை வந்து அந்த டீமை விட்டே போக விட மாட்டேங்களடா. இந்த மீம்ஸில் போட்ட மாதிரி, இந்த ஏஐயில் போட்ட மாதிரி நான் அந்த தாடி இங்கே இப்படி தொங்கிக்கிட்டு வந்து அப்பா இதை பிடிப்பேன், அப்படி அதை எடுப்பேன், அங்கே தள்ளி நிற்பான்னு உங்களுக்கு வந்து நான் சொல்லிக்கிட்டே தெரியணும். என்னமோடா எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை. இப்போவும் இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் இத்தனை பேர் கழுவுனதுக்கு அப்புறமும் அதுவும் மெயினாக அந்த எம்ஐ ஆர்சிபியும் வந்து அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு கேவலமாக விளாண்டு விட்டு அண்ணே ஆர்சிபி எல்லாம் ஒரு ஆளுன்னு எடுத்துக்காத. அவன் ஆளுதாப்பா, அவன் ஆளுதான். 200 அடிச்சு அதை சேஸ் பண்ணான்ல, அவன் ஆளுதான். இப்பதானே அடிக்கிறேன். 5 கப்பு வாங்குறோம் நாமளும் எம்ஐயோ. அதான் நம்ம என்னமோடா தெரியாம வாங்கிட்டேன்டா, 5 கப்பு தெரியாம வாங்கிட்டேன்டா. அதுக்கு நீ இப்படியாடா அப்படியே லூஸ் மோஷன் மாதிரி தட. ஆமா நீங்க ஷிட்டா பண்ணனால உங்களுக்கு எடுத்துக்காட்டு ஷிட்டா தான் சொல்லுவேன். இன்னைக்கு மட்டும் நீங்க ஒழுங்கா விளையாடல, நான் அப்புறம் இங்கே ஒரு கேப்டன் கூல் இல்லை. அப்புறம் இதை அசிங்கமா பேச விட்டுருக்காரு. ஒழுங்குமதியா விளையாடுங்க. டென்ஷன்ல எனக்கு அப்படியே பிபி சூட்டப் ஆகுது. இன்னைக்கு மேட்சுக்கு வரலன்னா நீங்க என்ன கிழிச்சு கேப்ப நட்டுருவிய, டென்ஷன் ஆக்காதிய. சிஎஸ்கேனா விளக்கமா இருக்கு. அதாவது நான் வந்து கேப்டன் கூல், நான் தான் இவ்வளவு நாள் கேப்டனா இருந்தேன். ஏன்டா நீ சிஎஸ்கேக்கு விளக்கம் கேட்கிறேன்? கம்பேக் சூப்பர் கிங்ஸ்னே. கம்பேக்னா என்னன்னு இன்னைக்கு பாப்போம். இன்னைக்கு நீங்க பண்ற பாப்போம். இங்க என்ன சொல்லுது? உங்களெல்லாம் செருப்பால் அடிக்கணும்னு சொல்லுது. எங்க உரைய விட்டு வால் எடுத்தா ரத்த ருசி காட்டி வைக்கும் வழக்கம் எங்க குல வழக்கம். ஒருத்தன் வாழை உரி வீசி நல்லா ஆப்போசிட்ல போன வாட்டி நல்லா வீசிட்டு போனேன். கூட அழுதாண்டா. ஏன் நான் விளையாண்ட டீம் இப்படியா சரியணும்னு ஆப்போனண்ட்ல போய் விளையாடும் போது கூட என் தங்க புள்ள எனக்காக அழுதுச்சுடா. விட்டு கொடுக்கல. நீங்க இப்போ வரைக்கும் முட்டுதான் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இன்னியாச்சும் என்னை மனுஷனால
திருந்த மாட்டாங்க.